கண்மூடித்தனமா ஒருத்தங்கள நம்பினா இழப்பு உங்களுக்கு தான். தெனாலிராமன் கதைகளை உங்களிடம் கூறுவது உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க காணொளிக்குள்ள போலாமா? தெனாலிராமனை மணலுக்குள்ள புதைக்க வச்சுட்டாங்க. புதைய வச்சு தலையை யானையார விட்டு நசுக்க சொல்லிட்டாரு கிருஷ்ணதேவராயர். அப்படி என்ன தென்னாலி தப்பு பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தெனாலிராமன் ஒருத்தரை கொன்னுட்டான். ஏன்னா அவன் தான் திருடன் தெனாலிராமனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அரசருக்கோ லேட்டா தான் தெரியுது. எப்படி மக்கள் இந்த மாதிரி ஒருத்தன் திருடுறான் நகையெல்லாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. மன்னரும் நிறைய காவலர்களை விட்டு பார்க்க சொல்றாங்க, தேட சொல்றாங்க. ஆனா அவன் கிடைக்கல. தெனாலிராமன் கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான். எப்படின்னா அவன் ஒரு இடத்துல திருடும் போது தெனாலிராமன் பார்த்துட்டான். அவன் திருடுறது மட்டும் அவன் வேலை கிடையாதுங்க. இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னு வேவு பார்க்கவும் அவன் தான் வந்திருக்கான். இது தெரியாத கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் கொண்டுட்டான்னு தெனாலிராமனை கொல்ல சொல்லிட்டாங்க. தெனாலிராமன் மணலுக்குள்ள உடம்பும் மணலுக்கு மேல் தலையும் வச்சு புதைச்சு வச்சுட்டு காவலாளிகள் அரண்மனைக்கு வந்துட்டாங்க. இருட்டில் போய் மிதிச்சு சாவடிக்கணுங்கிறது தான் கிருஷ்ணதேவராயரோட கட்டளை. அதே போல யானை வருது. அப்போன்னு பார்த்து காளியை பார்த்து தென்னாலி வேண்டாங்க, என்ன இப்பவும் நீங்க தான் காப்பாற்றணும்னு. ஒரு கூன் கிழவன் அந்த பக்கம் போறத பார்த்து தென்னாலி அவரை, ஐயா இங்க வாங்கலேன், என்ன உங்களுக்கு லைட்டா கூன் விழுந்திருக்குன்னு. என்னப்பா இப்படி சொல்றேன், எனக்கு எவ்வளவு பெரிய கூன் விழுந்திருக்கு தெரியுமா? இதை விட பெரிய கூன் எனக்கு விழுந்துருந்துச்சு, அதனாலதான் மண்ணுக்கு கீழே புதைச்சி இருக்காங்க அப்படின்னு. அப்போ உனக்கு நிமிந்துருச்சான்னு கேட்கல, நீங்க அந்த மண்ணை தோண்டி பாருங்க, நிமிந்துருச்சா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு தென்னாலி சொல்றாங்க. சொன்ன உடனே மண்ணை தோண்டினா தென்னாலி நேரா இருக்கிறத பார்த்து வியந்து போன கூன் கிழவன், அப்போ என்னையும் புதைச்சு வைங்கன்னு சொல்றாங்க. இது இருட்டா இருக்குன்னு சொல்லியும் கேட்காம, இல்ல எனக்கு முதுகு நிமிந்தா போகுதுன்னு சொல்லி அந்த கூன் கிழவன் அந்த குழிக்குள்ள இறங்கிட்டாரு. மண்ணை புதைச்சு வச்சுட்டு தென்னாலி வீட்டுக்கு வந்துட்டான். அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் சொன்ன மாதிரி வாயுக்காவலனை யானையை விட்டு மிதிச்சு கொண்டுட்டாங்க கிழவனை. மறுநாள் காலையில ஒரு தூது வருது. என்னன்னா அந்த சன்னியாசி அடுத்த நாட்டிலேருந்து வேவு பார்க்க வந்தவன். கிருஷ்ணதேவராயருக்கு மனம் இருந்து போச்சு. இப்படி தென்னாலி நம்மளுக்காக நல்லது பண்ண போய் இப்படி ஒரு அநியாயமா உயிரை விட்டுட்டானே, யானை விட்டு மிதிக்க வச்சிட்டோமேன்னு சொல்லி கவலைப்படுறாரு. அப்போ திடீர்னு கையை தட்டிக்கிட்டு தென்னாலி வராங்க. மன்னரே, நான் நல்லவன் தான், இப்போ ஒத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. கிருஷ்ணதேவராயர், நீ வாப்பா, உன்னாலதான், நீ இல்லாம இந்த அரண்மனையே வெறிச்சோடி போயிடுச்சு, நீ வந்தாதான் கலகலப்பா இருக்குன்னு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாரு. இப்படிதாங்க அடுத்தவங்க சொல்றத முழுசா நம்பக்கூடாது. நம்பினா இழப்பு உங்களுக்கு தான், அந்த கூன் கிழவன் மாதிரி. அடுத்து மன்னர் சொல்றாரு, சரி நம்ம இவ்வளவுக்கு நடுவில் நம்ம காட்டு பக்கம் கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலார 2 பேர் போறாங்க குதிரை மேல. அப்படி போயிட்டு இருக்கல கொஞ்சம் தூரம் கழிச்சு இறங்கி நடந்து போறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது தென்னாலி மலத்தை மிதிச்சிட்டாரு. அதை பார்த்தா அரசரும் கக்கப்பன்னு சிரிச்சுட்டு, அடுத்த வரது மலத்தை மிதிச்சிட்ட தென்னாலி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தென்னாலி, நான் போய் கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கழுவிட்டு வராங்க. கழுவிட்டு வந்தாலும் இது அடுத்தவங்க மலமாச்சின்னு சொல்றாங்க. தென்னாலியோ எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, இந்த மலம் நம்ம உடம்புல இருந்து வந்தது தானே, நம்ம சாப்பிட்டு காலையில எந்திரிச்சோடனே போறது தானே தென்னாலி சொல்றாங்க. அதுக்கு கிருஷ்ணதேவராய சொல்றார், அது நம்மளோட மலம், நம்ம சாப்பிட்டோம் நம்ம போறோம், நீ யாரோ ஒருத்தரோட மலத்தை மிதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதுல மட்டும் இல்லாம அந்த மிதிச்ச காலு கழுவுனா மட்டும் சரியாகாது, அந்த காலை வெட்டிடணும் அப்படின்னு மன்னர் சொல்றாரு. இதை கேட்ட தென்னாலியோ ரொம்ப சோகமாயிட்டாப்புல. இனிமே அரண்மனைக்குள்ள வராத, இந்த காலை வச்சுக்கிட்டு நீ வரக்கூடாதுன்னு மன்னர் சொல்லிட்டு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் தென்னாலி வீட்டுக்கு போய் ரொம்ப சோகமா இருக்காங்க. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இப்படியே சில நாள் போகுது. தென்னாலியோ அரண்மனைக்கு போகல. திடீர்னு தென்னாலி கிட்டே இருந்து அழைப்பு வருது. மன்னரும் அங்க போறாரு. போய் பார்த்தா மன்னருக்கு பிடிச்ச ரோஜா செடியை தெனாலிராமன் ஒரு தோட்டம் ஃபுல்லா நட்டு வச்சிருக்கான். அவன் போகாம இருந்ததுக்கு காரணமே கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு வீட்டுக்கு வந்ததும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி ரோஜா செடி வைக்கிறது தான். ஃபுல்லா ரோஜா செடி வச்சு நல்லா வளர்ந்துருச்சு. ஒரு இடத்துல மட்டும் குழி தோண்டி அதுல கழிவுகளை கொட்டி வச்சு அது தெரியாம இருக்க இளத்தலையை வச்சு மூடிட்டான். மூணு தெரியாம கிருஷ்ணதேவராயர் அழகுல மயங்கி காலை அதுல வச்சுட்டாரு. டவுக்குன்னு உள்ள போயிடுச்சு, உடம்பு முழுக்க உள்ள போயிடுச்சு. இதை பார்த்து தென்னாலி, ஐயோ மன்னா, இப்படி போய் கழுவுல விழுந்துட்டீங்களே, பார்த்து வரக்கூடாதான்னு சொல்றாங்க. என்னை தூக்கி விடுப்பா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதேவராயர் சொல்றாங்க. அதை மட்டும் கேட்டு தென்னாலி தூக்குவான்னு நினைச்சா வீட்டுக்குள்ள திடீர்னு போய் ஒரு வாழை எடுத்துட்டு வந்து, கிருஷ்ணதேவராயரே, ஐயா மன்னா, நீங்க நான் காலை மிதிச்ச மலத்தையே உங்க அரண்மனைக்குள்ள வரக்கூடாது, நீங்க உங்க உடம்பே இப்ப மலத்துல இருக்கு, நம்ம தலையை வெட்டிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அட பாவி, நான் விளையாட்டுக்காக சொன்னதில்ல, நீ இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்ட, நீ இல்லாம அரண்மனையே வெறிச்சோடி போயிடுச்சு, எத்தனை தடவை சொல்றது, என்னை காப்பாத்து, யாரும் வரத்துக்குள்ள என்னை காப்பாத்து, இல்லைன்னா இதையே சொல்லி என்னைய பம்புழுப்பாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதேவராயர் சொல்றாரு. மேல வந்த கிருஷ்ணதேவராயரை குளிக்க வச்சு நல்ல வாசனை திரவையெல்லாம் போட்டு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க தெனாலிராமன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.